நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 4லிருந்து 5 வாட்டி வந்து நல்லா சாப்பிடுறேன். ஆனா வந்து எனக்கு அடிக்கடி வந்து லோ பிபி வந்துகிட்டே இருக்கு. என்ன ரீசன்ங்கிறதே தெரியல அப்படிங்குவாங்க. மெயினா அந்த மாரி வந்து நான் நல்லா ஃபுட் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து லோ பிபி இருக்குன்னா, சோடியம் கண்டன்ட் கம்மியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு லோ பிபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஃபோலேட் வந்து உங்களுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் இன்டேக் அதிகமா எடுத்துக்கல, நம்ம பாடியில வந்து நீர் சத்து வந்து கம்மியா இருக்கு அப்படி இருந்துச்சுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகி லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் பண்ணல அப்படி இருந்துச்சுனால உங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸாவே இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கண்டிப்பா லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்ங்கிறது இருக்காது, இம்ப்ராப்பர் ஸ்லீப்பா இருக்கு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப்பா இருக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு தூக்கம் கரெக்டா இல்லைனாலும் கண்டிப்பா வந்து நமக்கு லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து டயபெட்டிக், கார்டியக் ப்ராப்ளம், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா உங்களுக்கு லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.